நான் எங்களை பாச காட்சியின் மற்றொரு பகுதியிலிருந்து வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அங்கீகாரம் மற்றும் அங்கீகாரம் பற்றி பேசுவோம். ஒரு செயலை அங்கீகரிப்பது என்பது உண்மையில் எனக்கு கவர்ச்சிகரமானது. மேலும் இது எங்களுக்கு வேதனை மற்றும் உடனடி நிலையில் நம்மை வெளியேற்ற ஒரு பாதையாகும். போகும் இல்லை நாங்கள் எதை பற்றி சேர்க்கிறோம் என்று புரிந்து கொள்வது அவசியம். அதுக்கு என்ன பொருள்? மேலும் நாம் எந்த விதமான துயரத்தை பற்றி பேசுகிறோம் அல்லது அது எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், இது வேதனை வடிவங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், சிந்தனை போன்றவையாக இருக்கலாம் மற்றும் நம் இருப்பை பொறுத்து எங்களை விரைவாகவும் தன்னிச்சையாகவும் எப்படி மேம்படுத்த முடியும் என்பதை பற்றி. இதனால் நாம் விரைவாகவும் தன்னிச்சையாகவும் எங்களை மேம்படுத்தி கொள்ளலாம். அதனால் நாம் வழிமுறையை தொடங்கலாமா? அங்கீகாரம் அதன் உடனடி மொழிபெயர்ப்பில் இது ஒப்புக்கொள்வதாகும். அங்கீகாரம் இடத்தை வழங்குகிறது. இது ஏற்கவும் பொருள்படும் மற்றும் கூட சமரசம் செய்யலாம். இப்போது நாம் பார்க்கிறோம், இருக்கிறதை ஏற்றுக்கொள்வது. இது இருக்கிறதை கௌரவிக்கும். எனக்கு என் தொண்டையில் சிறிது வலி இருக்கிறது, சிறிது சிரமமானது என்றாலும் நான் வேறு ஒன்றில் கவனம் செலுத்தினால் அது எனக்கு ஒரு கவன சிதறலாக இருக்கும், அல்லது நான் அதை பற்றி கவலைப்பட தொடங்குவேன். இது எனக்கு அந்த எண்ணங்களை உருவாக்கும். இது வெறுப்பின் நிலைப்பாடு, சினம் அல்லது நாளை நான் இரவில் ஆரோக்கியமாக இருக்க மாட்டேன் என்ற பயமாக இருக்கலாம். எனவே அக்னாலஜ்மெண்ட், முதலாவது அக்னாலஜ்மெண்ட் சொல்லுகிறது, உண்மையில் நான் தொண்டையில் சில வலி உணர்வதை உணர்கிறேன். அது ஏதோ ஒன்று இருக்கிறதை அங்கீகரிக்க முதல் நிலையானது. அடுத்தவனின் பேச்சு என்னை ஊக்குவிக்கிறது எனில், நான் இந்த நொடியை ஏற்படுத்தவில்லை, நான் இந்த வலியை ஏற்படுத்தவில்லை, நான் அதை திட்டமிடவில்லை, நான் அதை கட்டுப்படுத்தவில்லை. அது தேர்வு செய்யப்படாதன் ஒப்புதல் என்ற வகையில் அழைக்கப்படலாம் மற்றும் பல்வேறு வார்த்தைகள் அதை விளக்க பயன்படுத்தப்படலாம். ஆனால் நான் தெளிவுபடுத்த தொடர்கிறேன். இதுவே துயரத்திற்கான முதல் நிலை. த்ரோட் பெயின் இப்பொழுது உள்ளது மற்றும் எனக்கு அதை தேர்ந்தெடுக்க எந்த விதமான திறனும் இல்லை என்பதை இப்பொழுது நான் ஒப்புக்கொள்கிறேன். மூணாவது விவகாரத்தில் மக்களுக்கு கடினமாக இருக்கலாம். அது வேறு ஒரு விதமான நிறத்தை அறிய உதவும். அங்கீகாரத்தின் கேன், நியூ மற்றும் பூனோ. எனவே நான் கென்சாய் குத்து ஓ தொமெரு கோட்டோ கா தெக்கினாய் கோட்டோ ஓ மிதோமெமாசு. 私もそれを選ばなかったので責めることもできませんが、私もஇந்த வழி நிற்காமல் இருக்குது. என்னிடம் எந்தவித கோட்பாட்டு திறனும் இல்லை. இந்த நொடி இப்பொழுதுதான், நாளை இல்லை, பிறகு இல்லை, மருந்துகள் மூலமாக கூட இல்லை. இந்த நொடி நான் என் கையை நீட்டி அதை எளிதாக அகற்ற முடியாது. எனவே இந்த சூழ்நிலையில் அறிந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். மேலும் எனது மாற்ற முடியாமை குறித்த விழிப்புணர்வை நான் ஏற்றுக்கொள்வதை தவிர அந்த விழிப்புணர்வுக்கு இடமளிக்க இது உண்மையில் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது. இந்த பார்வை கோணத்துடன், இந்த அறிவின் நிழலுடன் இதனை ஏற்கவும் ஒப்புக்கொள்வதும், உண்மையில் நான் இதை மாற்ற முடியாது. எங்களுடைய எதிர்ப்பை அகற்றும். ஏனெனில் மிகவும் பெரிய துன்பத்தை ஏற்படுத்துவது எதிர்ப்பே. எனவே நான் தொண்டை வலிக்கு எதிர்க்கிறேன், நான் அதற்கு எதிராக இருக்கிறேன். இதுவே என்னை உற்பத்தி செய்கிறது. இது பாராடாக்ஸ் முறையில் வலியை நிலைநிறுத்துகிறது. ஆரம்பத்தில் இந்த நிலை பலருக்கும் பயங்கரமாக அல்லது அவர்கள் தவிர்க்க முயற்சிக்கும் ஒன்று போல தோன்றும். காரணம் நாம் பழகியதைப் போல தோன்றுவதால்.
நாம் உங்களால் எங்களை எப்படி கையாள வேண்டும் என்று புரிய வைத்தோம். எங்களை எப்படியாவது நாங்கள் கையாள வேண்டும். நாம் எப்பொழுதும் எங்களை சுயாதீனமாக வைத்து கொள்வோம், எப்பொழுதும் அப்புறப்படுவோம் மற்றும் எப்போதும் எதிர்க்கும். ஆனால் தொடர் எதற்கு? இந்த தண்டிப்பு நமக்கு மிகுந்த துன்பத்தை, மிகுந்த சத்தத்தை, மிகுந்த யோசிப்பை ஏற்படுத்துகிறது. மனக்கிளர்ச்சி, சந்தோஷமின்மை, அப்போது நான் திரும்பி அதை எடுக்கிறோம். முதல் என்னை ஆரம்பிக்கப்படுத்துகிறேன். எனக்கு தொண்டை வலி இருக்குது. ரெண்டாவது, அதை நான் தேர்ந்தெடுக்கலை என்று நான் அதை கொள்கிறேன். மூணாவது, இது அவரது ஈர்ப்பு குறித்து நான் எதுவும் செய்ய முடியாது என்பதை ஏற்றுக்கொள்வதாகும். நான் கை நீட்டி அதை அகற்ற முடியாது. இவை மூன்றும் போதுமானவை இயக்கத்தை உருவாக்க. காரணம் என்னன்னா, நாமே நம்மை குற்றம் சாட்டுவதை நின்று விடுகிறோம் என்பது உண்மை. மற்றும் நான் இந்த எடுத்துக்காட்டை ஒரு தொண்டை வலி என எடுத்துக்கொள்வதால் நான் என்னை குற்றம் சாட்டுவதற்கு இது மிகவும் தெளிவாக இருக்கலாம். இது தெளிவாக உள்ளது. ஆனால் என் வாழ்க்கையில் என் துணைவன் அல்லது துணைவர் துரோகம் இழைத்ததனால் தனிமை அனுபவித்தால், எனவே அவன்ற எதிர்ப்பு எப்பவும் சண்டையில் ஈடுபட வைக்கிறது. அதனால் நாங்கள் எங்கள்ச்சியின் நிலைமையை மேலும் மோசமாக்குறோம். ஸோ நாங்கள் மேலும் செய்யக்கூடியது என்னென்னா, என்னுடைய வேலை நிலையை பார்க்கலாம். எத்தனை விஷயங்களை செய்ய முடியலையோ அத்தனை விஷயங்கள் மனசில் இருக்கின்றன. ரொம்ப சுகமில்லாத அனுபவம், அழுத்தம், பதற்றத்தின் கீழ் இருக்குது. எனவே இந்த பயிற்சியின் அழுத்தத்தின் அனுபவத்துக்கு மாற்ற முடியும். இப்பொழுது ஒரு மொத்தம் இருக்கிறது என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு ஒரு ஒடுக்கமாக உணர்வது ஒரு அழுத்தம்தான். நான் முற்றிலும் தேர்வு செய்யலை என்பதை நான் ஏற்க முடியும். இந்த சுமையை இந்த சுமையை சந்திக்கவும் எனது பிழைப்பில் நான் துரோகம் செய்யப்பட்டதாக உணரவில்லை. எனக்கு அல்லது பிறருக்கு முழு சாபம் கொண்ட ஒரு சண்டையில் நான் இருக்க வேண்டும் என்று நான் தேர்ந்தெடுக்கவில்லை. நான் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. இது நடந்ததே. என் பெற்றோர் என்னை விமர்சிக்கும் போது மோசமாக உணர நான் தேர்ந்தெடுக்கவில்லை. அல்லது நான் குறுகிய மனம் கொண்டவராக இருக்க நான் தேர்ந்தெடுக்கவில்லை. பல காரணிகள் இவ்வாறான நிலை உருவாக காரணமாக இருந்தன. இவை அனைத்தும் மாபெரும் அல்லது சிறிய மன அழுத்தம் அல்லது கவலை காலநிலை. அதன்பிறகு 3வது பகுதியில் செல்கிறாங்க. 3வது பகுதி என்னன்னா, எனக்கு இந்த நொடியின் போது குறிப்பிட்ட இந்த தருணத்தில் மட்டுமே ஒரு திறன் உள்ளது. அதை முழு நேரத்திலும் நிறுத்தும் திறன் உண்டாவதில்லை என நாம் கண்டுபிடிப்போம். அந்த கணத்தில் அதை நிறுத்தி கொள்ள அல்லது பொத்தானை அழுத்திவிட அல்லது கை நீட்டி தவிர்க்க அல்லது புறக்கணிக்க எனக்கு திறன் இல்லை என்பதே. நீங்கள் அதை பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் நிறுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறோம். அனுபவிக்கிற அதிர்ச்சியை அல்லது பிரச்சாரத்தை அல்லது உணர்ச்சிகரமான அல்லது மனநிலையான அல்லது உணர்ச்சிகரமான சிரமத்தை ஏற்படுத்துகிறது. அவ்வப்போது அதை கழிப்பதற்கான எங்கள் தகுதியின்மையை கண்டறிதல் 3வது அங்கம். உங்களிடம் இந்த திறன் இல்லை மற்றும் நேர்மையாக இருக்கணும். இது அங்கீகாரத்தின் மற்றொரு வீடு. இந்த மாற்றத்தை மாற்ற முடியாத நேர்மையாக இருக்கணும். அதை மாற்றும் திறன் இப்போது எனக்கு இல்லை என்பதை உணர்வது சகஜமானது. இது அவசியமாக ஒரு பயங்கரமான விஷயம் அல்ல. இது அவசியமாக ஒரு கடினமான அனுபவம் அல்ல. ஆனால் நாம் அங்கீகாரத்தின் சக்தியை
பயன்படுத்துகிறோம். இது நமக்கு எளிதாக இருக்குது. சில நிமிஷங்கள் மட்டும் இருக்க வேண்டும். அறிவேற்றத்தின் 3ஆம் பகுதியில் என் மீது நடக்கும் இந்த நிகழ்வுகளை நிறுத்த எந்த விதத்திலும் நான் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து அதை எதிர்கொள்ள இயலா நிலையிலிருந்து அந்த நிலையில் அமைதியாக இருங்கள். தொடக்கத்தில் இது ஒரு குறிப்பிட்ட அளவு பதட்டத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நம்மை நாமே உண்மையாக இருக்கிறது எப்போதும் ஆரோக்கியமானது. அதனால் தொடக்கத்தில் அது நல்லா இல்லாவிட்டாலும் அது கண்டிப்பாக ஆரோக்கியமானது. நாம் அங்கிருந்து கடைசி அங்கத்திற்கு செல்கிறோம். கடைசி அங்கம் 3 முக்கிய கண்ணோட்டங்களின் அவசியமான விளைவாக இருக்கும். அதனால் ஏதாவது உள்ளது. சான்சாவனிடம் அந்த பாக்கிய தேர்தம் பண்ணலை. இப்போ அதை பற்றிய முடிவெடுக்க எந்த விதத்திலும் நான் முடியாது. அது பொருளாக கொண்டால் இப்பொழுது அவசியமற்ற தவிர்க்க முடியாத உற்பத்தி என கூறப்படுவது என்னிடம் இருந்து விடுதலையை வழங்குகிறது. அதாவது நானோ அல்லது நான் இருக்கலாம். ஆமாம், நாங்கள் இதிலிருந்து சுதந்திரமாக இருக்கலாம். நான் இதை எந்த வகையிலும் கவனிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் அதை மாற்ற என்னால் முடியாது. எனவே கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமில்லை, அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டுள்ளேன், ஏனில் அதை மாற்றுவதற்கு எனக்கு தேவையான வாய்ப்பு இல்லை என்று முன்பே உணர்ந்தேன் அல்லது கண்டேன். எனக்கு அதை நீக்க முடியாது. நிச்சயமாக நாங்கள் வாழ்க்கையில் எதுவும் ஒரு வலி அல்லது சிரமம் அல்லது மனநலம், மனச்சோர்வு, உணர்ச்சி அல்லது எதையாவது அப்படியே பேச்சில் இருக்கிறோம். அதை எப்படி அழைக்க வேண்டுமோ அதை குறித்து பேசுகிறோம். எனவே இப்போது நான் அதை தொண்டை வலியுடன் செய்வேன். உங்களுள் ஒவ்வொருவரும் உறவுகளில் உள்ள சிக்கல் அல்லது உங்களை அல்லது நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், அதில் இதை செய்யலாம். நான் தொண்டை வலியுடன் இருக்கிறேன், ஆனால் தற்போது திடீரென்று அது காணாமல் போகிறது. இது யாத்ராக இருக்காது, ஏனெனில் உண்மையில் இவை நாங்கள் அவற்றை துறந்துவிடும் நிலைகளாகும். நாம் எதுக்காக குறைவாக உணர்கிறோம் என்பதை பற்றிய விளக்கம் எளிதில் காணப்படாது, ஏனெனில் நம்முடைய நினைவில் அவை அரிதாகவே தோன்றும். பிராப்தி எங்களுக்கு பொதுவாக ஏற்படுறது என்னென்னா, நாஸ்திக ஈர்ப்பு காரணமாகவும் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளும் செயல்முறையை செய்யலை அப்படின்றதாலும் நிஜத்தில் என்ன நடக்குது? நாம் மீண்டும் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். உண்மையில் இப்போதே நம் அனுபவத்தை இணைக்கிறோம் மற்ற எல்லா விஷயங்களுடனும். எனவே எனக்கு தொண்டை வலி மற்றும் ஆர்வமின்மை இருந்தால் அதை எப்படி தீர்ப்பது என தெரியவில்லை. மேலும் இது சுழற்சியானது. எனவே நாங்கள் எங்கள் இப்போதைய அனுபவத்தை வலி நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் பொருளின் இருப்பை கொண்டு இணைக்கிறோம். மேலும் எப்போது நாம் ஒரு செயல்முறையை செய்வோமோ அது ஆழமான ஃப்ரோத்தின் ஒரு டீக்கஸ்டிங் இருக்கிறேன். அர்த்தம் என்னென்னா, நான் எனக்கு அனுஷ்டி கொடுத்தேன், எனக்கு தொடங்கிலே அதை செய்யாத உரிமை இல்லை. அதை என்னிடம் எடுத்துக்கொள்ளாவிடில் அதை பற்றிய சிக்கலை உருவாக்க விடாமல் இருக்காத உரிமை இல்லை. இந்த செமஸ்டர் நீங்கள் அதை பல்வேறு விஷயங்களில் செய்யலாம். நீங்கள் தினமும் சந்திக்கும் அனைத்து விதமான சவால்களும் உண்மையில் நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மற்றும் சுதந்திரத்தை உருவாக்குகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளை உருவாக்கும் பல விஷயங்களிலிருந்து சுதந்திரம். ஆழமாக சுவாசித்து கொள்ளுங்கள். யாருக்காவது விருப்பம் உண்டு என்றால் விருப்பம் உண்டு. ஆங்கிலத்தில் தியானம் என்ன அக்னோஃப்ளெஜ்மெண்ட் என்று சொன்னாலும் அது கொஞ்சம் வேகமாக இருக்கும் மற்றும் ஆழத்திலும் அடையாது. எனவே இது ஒரு இனிய மற்றும் மங்களகரமான அனுபவமாக இருந்தது என்று நம்புகிறேன். அதே போல் நான் கேள்விகளும் பதில்களும் பதிவேற்றப்படக்கூடிய ஒரு செய்தி மடலை திறக்கிறேன்.
விநியோக பட்டியலில் சேர மற்றும் மெயிலின் மூலம் கேள்விகளை அனுப்ப மற்றும் பதில்களை பெற செய்தி மடலை பதிவு செய்யலாம். அதாவது இது ஒரு பாதை, அதில் நாங்கள் உறவை ஆழமாக்கலாம். துன்சிங்கிக்கவன் நன்றாய நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான நாள்களும் தொடர்வதற்காக நான் நடக்கிறேன். Tør nå dit den